ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சஃபீஸ் டைரி. இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ரத்தத்தில் கெட்ட கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுற பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிப்பாங்க. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தவறான லைஃப் ஸ்டைலும் நம்மளோட உணவு முறை பழக்கங்கள், அதாவது நம்மளோட முன்னோர்கள் இருந்த மாதிரியான உணவு பழக்கங்களை நம்ம பின்பற்றுறதே கிடையாது. இப்போ உள்ள அந்த ஃபாஸ்டான லைஃப்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வேகமாக பொரிச்சதும் உடனே சாப்பிடக்கூடிய அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் நிறைய எடுக்கிறதுனால கொலஸ்ட்ரால் இப்போ வருது. இது வயசானவங்களுக்கு வரணும்னு கிடையாது. நல்லா பார்க்க ஹெல்த்தியாக இருக்கிற நம்மள மாதிரி ஒரு 25லேருந்து 40 இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் அதிகம் அப்படின்னு சொல்லி அதுக்காக நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறது உண்டு, டயட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாலுமே நான் சொல்லி கொடுக்க போகிற இந்த ஒரே ஒரு கஷாயத்தை மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். இது என்ன கண்டிப்பாக இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். என் வீட்டில் பர்சனலாக நான் ட்ரை பண்ணி ரிசல்ட் வந்ததுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலில் வர எந்த வீடியோவுமே நான் ட்ரை பண்ணாமல், எந்த ரெசிபியுமே நான் ட்ரை பண்ணாமல் எதையுமே நான் அப்லோட் பண்ணது கிடையாது. ஸோ இந்த டீயை தொடர்ந்து ஒரு வாரம் குடிச்சிட்டே வாங்க. அந்த ஒரு வாரம் காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. குடிச்ச பின்னாடி ஒரு வாரம் ஆயிடுச்சா, அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் எப்பப்போ உங்களுக்குலாம் தோணுதோ அப்போ நம்ம தாராளமாக இதை பண்ணலாம். இதுக்கு ஒரு 4 பல் பூண்டை உரித்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. உரிச்சது பின்னாடி இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன மத்தில் தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி இது உடனே பயன்படுத்தக்கூடாது. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி வைக்கும்பொழுது அதில் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குதா, அப்போ உங்களுக்கு உடம்புக்கு அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய சில அங்கே வேதி மாற்றங்கள்லாம் நடக்குது. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம், வேதியியல் மாற்றங்கள் நடக்கிறதுனால அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுக்கோங்க. மிக்சிலலாம் அடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி நசுக்கும் பொழுது அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ நான் ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம 10 நிமிஷம் ஆன பின்னாடி இந்த பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லாவே கொதிக்கிட்டோங்க. அந்த பூண்டு வெந்தது நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறான் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி, இதையும் மிக்சியில் அரைக்க வேணாம், இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம், அதாவது 1.5 கிளாஸ் அளவு தண்ணி வச்சோம்ல, அது பாதியாக சுண்டி வர அளவுக்கு பண்ணுங்கள். இது சிலோன் சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக பட்டை ரொம்ப திக்காக இருக்கும்ல, அது ரொம்பவே யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்க. இது சுருள் பட்டை ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த 3 பொருளையும் சேர்த்துட்டோம். இது நல்லா கொதிக்கணும். கொதித்து பாதிக்கு பாதி அளவு சுண்டி வரும்பொழுது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு பாதி எலுமிச்சம்பழம், ஒரு லெமனை சின்னதாக தோலோடு கட் பண்ணி அதை நம்ம சேர்க்க போகிறோம். லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அதை போட்டு உடனே நம்ம ஒரு சின்ன ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அந்த லெமனோட அந்த எக்ஸ்ட்ராக்டெல்லாம் அதில் நல்லா அந்த ஜூஸில் இறங்கிடும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறம் சூடெல்லாம் போனதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி வடிகட்டி தினமும் காலையில் வெறும் வயிற்றில், அதுக்கு தண்ணி மட்டும் காலையில் நீங்கள் குடிக்கலாம். தண்ணி குடித்த பின்னாடி இதை குடிச்சிட்டு வந்தீங்க ரெகுலராக அப்படின்னா உங்கள் ரத்தத்தில் இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பு, அந்த கொலஸ்ட்ராலோட அளவு ரொம்பவுமே கம்மியாகும். இதை நிறைய பேர் ட்ரை பண்ணி பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு அந்த ரீடிங்கோட சொன்னதுனால தான் இதை நானும் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.